இங்க ஒரு கப்பல் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுனால வயசாயுமே இன்னுமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃபோட மொபைல் சுத்தமா ஒர்க் ஆகல. சரி வீடியோ நாளைக்கு நம்ம ஆனிவர்சரினால உனக்கு புது மொபைலாவே வாங்கி தரேன்னு சொல்லி ஷோரூமுக்கு கூட்டிட்டு போயிறாரு. அங்க இருக்கிற லேடியுமே ரொம்பவே அட்வான்ஸா இருக்கிற மொபைல் காமிக்கிறாங்க. இது வாங்கினா அலெக்சா ஃப்ரீன்னு சொல்றாங்க. அவங்களோட ஒய்ஃபுமே இப்பெல்லாம் எல்லாம் டெக்னாலஜி தான், இது வாங்கினா நம்ம கத்துக்கலாம்னு சொல்லி வாங்க சொல்றாங்க. இவரோட ஃப்ரெண்டு வர சொல்லி அலெக்சா எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்டு எல்லாமே கத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலும் இவர் அலெக்சாவோடய பேசிட்டு அதோடய ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட சுத்தமாவே பேச மாட்டேங்கிறாரு. இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அவங்க ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச சேரிய கட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. ட்ரிப்புக்கு போறேன், நீ பார்த்து பத்திரமா வீட்டுல இருன்னு சொல்ல நானும் வரேங்க, உங்க கூட இருந்தா பத்திரமா பாத்துக்கோங்கள. அதெல்லாம் வேணாம், உனக்கே மூட்டு வலி, நீ எங்க வர போற, அலெக்சா நீ பத்திரமா பாத்துக்கோ, நீ இங்கே இருன்னு சொல்லி கிளம்பிறாரு. இவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமா போயிருது. 2 நாள் கழிச்சு அகைன் வீட்டுக்கே வந்துறாரு. வீட்டுக்கு வந்ததும் பொட்டியெல்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிடறாரு. அப்ப அவங்க ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு, அலெக்சா எங்க காணோம்னு. எனக்கெல்லாம் தெரியாது, நீங்க தானே கையில வச்சு பாத்துட்டு இருக்கீங்க, இவருக்கும் எங்கடா போயிருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கு எல்லாம் கால் பண்ணி கேக்குறாரு, அலெக்சா கண்டுபிடிக்க முடியுமா, ஏதாவது வழி இருக்குதானு. அப்ப திரும்பி பார்க்கும்போது குப்பாடுற லேடி குப்பையெல்லாம் எடுத்துட்டு போகிறாங்க. இவரும் டவுட் ஆகி அவங்க ஒய்ஃப் பார்க்கும்போது அவங்க திருன்னு முழிக்கிறாங்க, இவரு கண்டுபிடிச்சிருவாரோ மாட்டாரோன்னு. இவருக்கும் தெரிஞ்சிருது இவ பண்ண வேலை தான் இதுன்னு. நான் எவ்வளவோ உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், அந்த அலெக்சாவால, இனி அந்த அலெக்சாவே தேவை இல்லைன்னு சொல்லி சாரி கேட்டு கட்டி பிடிச்சிடாரு.